ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் இட்லி மிளகா பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொடி இருந்ததுன்னா 10 இட்லி இருந்தால் கூட பத்தாதுங்க. அந்தளவு ரொம்ப டேஸ்டியான பொடி இது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கிலோ உளுந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் கடையில் வாங்கின உளுந்து 1 கிலோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே, அதனால் 1 கிலோ. அதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 kg, பூண்டு 1 கப்லேருந்து 1.25 கப் அளவுக்கு பூண்டு. இது உரிக்கலை, ஜஸ்ட்டு மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கப்பு, அப்புறம் உப்பு, பெருங்காயம். இது நம்ம அரைக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு நம்ம காஞ்ச மிளகா வேணும். நான் இன்றைக்கி நீட்டு மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ரெட் சில்லிஸ், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ரெண்டுமே 100 கிராம் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக. அப்போ தான் கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நம்மளோட பொடிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா அகலமான பேனாக எடுத்து வச்சுட்டு அதில் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ உளுந்தையும் ஆட் பண்ணி, அது கூட 1/2 கிலோ கடலைப்பருப்பு அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்க போகிறோம். இது தனியாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தனித்தனியாக கூட நம்ம கடைசியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாக ஒரே இதாக வறுத்துருவேன். ஸோ அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு நம்ம தோல் ஃபுல்லாகவே உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும். மேலே இருக்க அந்த சின்ன அந்த தோலெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நம்மளோட பொடிக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும். நம்ம ஸ்லோவாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆகும். நம்ம இந்த குவான்டிட்டி வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக பண்ணால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். 1 கப் இல்லை 2 கப்பில் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு 40 to 50 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா அந்த உளுந்தெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி வரும். நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கரிஞ்சிடாமல் நம்ம பண்ணணும். இது கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் கடைசியில் அணைக்க போகிற டைமில் நம்ம கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறையாவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் இருக்கும் நம்மளோட பொடிக்கு. இந்த டைமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம அணைக்க போகிறதுக்கு 4 மினிட்ஸ்க்கு முன்னால் இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. உளுந்து நம்ம போடுறப்ப இருந்த ஒயிட் கலரை விட இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு நம்மளோட உளுந்து. ஸோ இந்த அளவு நல்லா உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே வறுபடணும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இல்லைனா இது கைவிடாமல் வறுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது அடுப்பில் வச்சோன்னா கொஞ்சம் கைவிடாமல் வறுக்கணுன்னு சேர்த்து போட்டு கூட வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்து கூட நம்ம இது பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இது இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அணைச்சி ஒரு பிளேட்டில் ஆற விட்டுற போகிறோம். ஸோ இப்போ நான் அணைச்சிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதே கடாயில் நம்ம ரெட் சில்லிஸையும் வறுத்துக்க போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரணும் நம்மளோட உளுந்து. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ கடாயில் காஞ்ச மிளகா வறுத்துக்க போகிறேன். நார்மல் காஞ்ச மிளகா 100 கிராம், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லிஸ் ஒரு 100 கிராம் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணிங்கன்னா நேச்சுரலான ஒரு நல்ல ஒரு பிரைட் கலர் கிடைக்கும் நம்மளோட பொடிக்கு. இல்லைனா கொஞ்சம் டல்லாக இருக்கும் கலரு. ஸோ அதனால் யூஸ்வலாக நான் இது பாதி அது பாதின்னு ஆட் பண்ணுவேன். ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த மிளகா வறுக்கிறப்போ வீடு கொஞ்சம் நெடியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த நெடியை டக்குன்னு குறைச்சிரும், ரொம்ப நெடி வராது. ஸோ அதுக்காக கல்லுப்பு இந்த டைமில் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம உப்பு இந்த பொடிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு இதை அந்த மிக்சரோடு சேர்த்து கூல் பண்ணிடலாம். நல்லா ஆறி இருக்குது இப்போ நம்மளோட மிக்சர். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சுருக்க நம்ம உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெருங்காயத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக நான் அரைக்கிறப்ப ஆட் பண்ணுவேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வறுக்கிறப்பவே போட்டுருங்க. இப்போது மிளகாயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம உளுந்து பூண்டு எல்லாமே வறுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு நம்ம கடைசியில் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதையும் அரைச்சி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எதில் எடுத்து வச்சோமோ அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறவங்க ஒரு கப் இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து உளுந்து 1 கப் எடுத்திங்கன்னா அதுக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு எடுக்கணும். கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட பொடி. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா இந்த பொடி வந்து கிட்டத்தட்ட 6 months ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ஷெல்ஃப்லேயே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் கூட, ஷெல்ஃப்லேயே நல்லா 6 months அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பொடியுமே நல்லா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட இட்லி மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான, எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.